வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டில ரொம்ப அதிர்ச்சிகரமா போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிவிகே தலைவர் விஜய் மற்றும் அவரது மனைவியான சங்கீதா விஜய் அவங்க டைவர்ஸ் தான். ஏன்னா, செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல அவங்க எப்போ விவாகரத்து கேட்டு தன்னுடைய கேஸ ஃபைல் பண்ணுனாங்களோ, அப்பைலேருந்தே இந்த விஷயம் ரொம்பவும் அதிர்ச்சிகரமா சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அரசியல்ல பெரும் புள்ளியா பார்க்கப்படுற தாவேகா தலைவரோட ஒவ்வொரு அசைவுகளும் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறதுக்கான காரணம் 2026 எலெக்ஷன் தான். ஏன்னா, ரொம்பவும் ஒரு மிகப்பெரிய போட்டியா வந்து டிவிகேவ இப்ப இருக்கிற கட்சிகள், அதாவது 40 50 வருடங்கள் பழமையான கட்சிகள் வந்து இன்னைக்கு அந்த தாவேகா தலைவரோட அந்த டிவிகே கட்சிய ரொம்பவும் ஒரு எதிர்க்கட்சி லெவல்ல வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க மக்கள் கிட்ட நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போற ஆதரவு லெவல் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்குது. ஏன்னா, நாளுக்கு நாள் அதனுடைய ஓட்டு சதவீதங்கள் வந்து 2 பாயிண்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் அதனுடைய கொள்கைகளா இருக்கட்டும், இல்ல மத்த எல்லா விஷயங்கள் போடுற மாநாடுல அவங்க பேசுறது, ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு கூட்டத்துல ஒரு விஷயம் பேசினாரு அப்படின்னா, அது குறைஞ்சது 2, 3 நாள்ல மக்கள் கிட்ட இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதுதான் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இன்னைக்கு டிவிகேவ பார்த்து ஒரு பயப்படுறதுக்கான முக்கியமான காரணமே அதுதான் சொல்லணும். ஏன்னா, இன்னைக்கு வந்து அவரு இன்னைக்கு ஒரு கூட்டத்தில வேலூர் பரப்புரையாகட்டும், இல்ல மதுரையா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு இதுலயும் அவர் ஒரு விஷயம் சொன்னார்னா, இப்போ வந்து ரூ. 5000 குடுத்தாங்கல்ல பெண்களுக்கு, அத வந்து வாங்கிக்கோங்க, இது உங்க காசு அப்படிதான்னா, அதுக்கு ரீல்ஸ் போடுறது, இல்ல வாங்கிக்கோ நீங்க எவ்வளோ குடுத்தாலும் வாங்கிக்கோ, ஆனா நாங்க டிவிகேக்கு தான் வோட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ரீல்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த மாரி நெறைய வீடியோஸ நம்ம வந்து இணையதளங்கள்ல பார்க்க முடியுது. இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மாற்றத்த, அதாவது நம்ம ரிசல்ட்ட வந்து சொல்ல முடியாது. ஆனா ஒரு பெரிய மாற்றத்த வந்து டிவிகே இந்த 2026 எலக்ஷன்ல ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இப்படி ஒரு நிலைமையில அவரோட மனைவி அவருக்கு எதிரா போட்டிருக்கிற அந்த விவாகரத்து கேஸ் தான் இப்போ ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா, இதையும் கண்டிப்பா ஒரு விஷயமா எடுத்து, இதுக்கு மேல கட்சி கூட்டங்கள்ல இத ஒரு இதா பயன்படுத்தி பேசுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்குது. ஏன்னா, இதுக்கு மேல இந்த ஏடிஎம்கே, டிஎம்கேவா இருக்கட்டும், இல்ல மத்த கட்சிகளா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எல்லாருமே பேச பேச விஜயோட அந்த இப்ப இருக்கிற இந்த டிவோர்ஸ் கேஸ அவர் மனைவிகிட்ட அவரு வந்து ஒரு நல்ல கணவனா நடந்துக்காதது, நல்ல குழந்தைங்கிட்ட நல்ல தகப்பனா நடந்துக்காதது, இத பத்தியும் கண்டிப்பா விமர்சிக்கப்படுவாரு அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாருக்குமே ரொம்பவும் வருத்தமான ஒரு டிவிகே நிர்வாகிகளா இருக்கட்டும், இல்ல விஜயோட இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா டிவிகே ஆதரவாளர்களுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயமே, இதுவரைக்கும் அவர என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அதாவது ஜனநாயகனோட அந்த தள்ளி போடுறதா இருக்கட்டும், பட ரிலீஸா இல்ல சிபிஐ விசாரணையா இருக்கட்டும், எல்லாமே அவர வந்து ஒண்ணும் பெரிய அளவுல அசைச்சு பார்க்க முடியல. ஆனா, தன்னுடைய மனைவி வந்து அவங்களுக்கு எதிரா வந்து போட்டிருக்கிற இந்த டிவோர்ஸ் விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவும் சென்சிட்டிவா பார்க்கப்படுது. இதுல விட முக்கியமான விஷயம், இதனால டிவிகே மேல இருக்கிற அந்த பெரிய கரை விழுந்துருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, இந்த கரூர் சம்பவத்தையே எந்த அளவுக்கு மக்கள் வந்து சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கும் விஜய்க்கோ இல்ல டிவிகேக்கோ எந்த சம்மந்தமே கிடையாது. இது பக்கா ஒரு பிளான் அப்படிங்கிற மாரி ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாரி மேபி இதுவும் அந்த மாரி ஒரு பிளானா இருக்கலாம், இல்ல வாட்டெவர் ஏதாவது இருக்கலாம் அப்படிங்கிற அசம்ப்ஷன்ல மக்கள் போறாங்களே தவிர, இன்னும் வந்து இவர் வந்து குடும்பத்தையே ஒரு சரியான வழி நடத்த முடியாத தலைவர் அப்படிங்கிற இன்னும் அதுக்கெல்லாம் வரல. ஆனா கண்டிப்பா என்ன இதுக்கு மேல விஜய் பத்தின தப்பான வதந்திகள் வந்தாலுமே, அது கண்டிப்பா நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு நாம போயிட்டோம். இருந்தாலுமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு மேல நடக்கிற கட்சி கூட்டங்கள்ல கண்டிப்பா விஜயோட மொத்த ஃபேமிலியும் இழுக்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாரோட வருத்தமாவும் இருக்கட்டும். ஏன்னா, எந்த ஒரு மனுஷனுமே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய இழுத்து பொதுவெளியில பேசும்போது, அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம், நடுக்கம் வந்து இருக்கும். அது அந்த மாரி ஒரு விஷயத்துல விஜய வேணா ஆட்டி பார்க்கலாமே தவிர, மத்த எந்த வழியிலயும் விஜய வீழ்த்த முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து விழுந்திருக்குது. இந்த நிலையில சங்கீதா விஜயோட சொத்து மதிப்பு இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. ஏன்னா, அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு நான் நீலாங்கரையில இருக்கிற அந்த சொகுசு பங்களாவ அங்கேயே நானும் என்னுடைய குழந்தைங்களும் கன்டின்யூ பண்ற அளவுக்கு எங்கள அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும், எனக்கு வந்து அவர்கிட்ட இருந்து சரியானபடி ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா விஜய் கேட்டிருக்காங்க. அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மாரி சொத்து பின்னணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் மூலமா தான் அவங்களுக்கு சொத்து வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட இலங்கைய பூர்வீகமா கொண்ட சங்கீதா விஜய் வந்து
சங்கீதா அவங்களுடைய அப்பா வந்து பெரிய பிசினஸ் மேன். அதாவது இப்போ இலங்கைய பூர்வீகமா கொண்டிருந்தாலும், அவங்க வந்து லண்டன்ல போய் செட்டில் ஆயிருக்காங்க. அங்க வந்து ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட சங்கீதா மேல 500லேருந்து 600 கோடிக்கு மேல சொத்து மதிப்பு இருக்குது. இன்கேஸ் டைவர்ஸ் வாங்குற அந்த கட்டத்துல கூட தன்னுடைய குழந்தைங்களையும் அவங்க கூட்டிக்கிட்டு லண்டனே போற அளவுக்கு நெறைய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அதனால விஜயோட சொத்துக்கள் வந்து இப்ப எவ்வளவா இருந்தாலும், அது சங்கீதாவுக்கு அது பெரிய விஷயமா கிடையாது. ஏன்னா, அவங்களுடைய சொத்துக்களே கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய திருமண மண்டபங்கள் சென்னையோட முக்கியமான இடத்துல இருக்கிற நெறைய திருமண மண்டபங்கள் சங்கீதா பேர்ல தான் இப்ப இயங்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அவங்களுடைய அப்பாவோட உதவினால லண்டன்ல ஏகப்பட்ட இதுல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நெறைய இப்போ வந்து அவங்க பொருளாதார சிறப்பு வாய்ந்த நெறைய விஷயங்கள வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து சோஷியல் மீடியாவுல ஆக்டிவா இல்லாததுனால சங்கீதாவோட பின்னணிய யாரும் சாதாரணமா கணிச்சிட முடியாது. அவங்களுக்கு வந்து சொத்து மதிப்பும் சரி, அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்க விஷயங்களும் தெரியும். அதிகமா சோஷியல் மீடியால தெரியாம இருந்தாலும், அவங்களுடைய சொத்து மதிப்பு இப்ப கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு கணிப்பு வருது. அவங்களுக்கு வந்து லண்டன்லயே ஒரு தனியான ஒரு ஹவுஸே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது? ஒரு 70, 80 ஏக்கர்ஸ் கிட்ட அவங்களுக்கு தனியா ஒரு ஹவுஸே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இலங்கையிலயும் நெறைய விஷயங்கள், நெறைய அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து தன்னுடைய ஃபேமிலிய வந்து ரன் பண்றதுக்கு விஜயோட ஜீவனாம்சமோ, இல்ல விஜய் கிட்ட இருந்து வர எந்த இதுவுமே அவங்களுக்கு தேவையில்ல. அந்த மாரி ஒரு விஷயத்துல இன்னைக்கு சங்கீதாவோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்களா, 600 கோடிக்கு மேல இருக்கும். அவங்களுக்கு வந்து நெறைய திருமண மண்டபங்கள் அவங்க பேர்ல இருக்கு. அது இல்லாத ஈசிஆர்ல நெறைய ஃபிளாட்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாம பங்களாஸ், இந்த மாரி நெறைய விஷயங்கள் இன்னைக்கு அவங்க மேல இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல அவங்களுடைய முதலீடு, இந்த மாரி தனிப்பட்ட அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டே இதுவே கிட்டத்தட்ட 200, 300 கோடிக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ வந்து கால்குலேட்டிவா பார்த்தா, ஒரு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு மதிப்புடைய சொத்துக்களுக்கு சொந்தக்காரியா இன்னைக்கு சங்கீதா விஜய் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த டிவோர்ஸ் கேஸ்ல இவங்க 2 பேருமே பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து குழந்தைகள் வந்து தாய்கிட்ட இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல, சங்கீதா வந்து 2 குழந்தைங்களோட கஸ்டடியும் அவங்க பக்கம் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். அவங்க இப்ப இருக்கிற அந்த வாழ்க்கைய இப்படியே கன்டின்யூ பண்ணுவாங்க. அவங்களுடைய நீலாங்கரை வீடா இருக்கட்டும், அவங்களோட லண்டன் ஹவுஸா இருக்கட்டும், இல்ல என்ன எல்லா விஷயங்களையும் அவங்களுடைய குழந்தைங்க கூட இதுக்கு மேல அவங்க அப்படியே கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா 2023ல இருந்தே இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க ஏன் வந்து 2026 எலக்ஷனுக்கு இன்னும் 2, 3 மாசங்களே இருக்கிற நிலைமையில இப்ப இந்த பிரச்சனைய வந்து கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் இப்ப எல்லாருக்குமே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா, இப்ப வந்து அரசியல் களம் அப்படிங்கும்போது யாருமே தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து பேசக்கூடாது. ஏன்னா, அவங்கவங்க வாழ்க்கைய யாருமே குடும்ப வாழ்க்கைய பொதுவெளியில பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அரசியல் நாகரிகம். ஆனா, தாவேகா டிவிகேவ அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்னு இறங்கிட்டாங்கன்னா, அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க. விஜய சுத்தமா நார் நாரா கிழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தகவல் போயிட்டு இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சங்கீதா சங்கீதா விஜயோட டிவோர்ஸ் அந்த கேஸ்க்கு அப்புறம் அவர் வெளியிட்ட ஒரு தகவல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயும் சரி, த்ரிஷாவும் சரி பிரைவேட் ஜெட்ல வந்து கோவா போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப பாதுகாப்புக்கு மத்தியில தான் அந்த கோவா பிளான் வந்து நடந்திருக்குது. ஆனா, அவங்க வந்து ஒரு லிஃப்ட்ல வந்து எடுத்த அந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி வந்து வெளியில விட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கண்டிப்பா த்ரிஷா தான் காரணமா இருக்கிறாங்க. அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியல. அப்படிங்கிற மாரி ஒரு பதிவா அவர் இட்டிருக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.